ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கடாய் சமையல். இன்றைக்கி நம்ம கல்யாண வீட்டில் பண்ணக்கூடிய அதே டேஸ்ட்டில் ரவா கேசரி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் கூடவே உள்ள பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ரவா கேசரி பண்ணுறதுக்காக ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாய் வச்சுக்கோங்க. கடாய் சூடானதுக்கப்புறமா 2 டீஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். நெய் நல்லா மெல்ட் ஆகி வந்ததுக்கப்புறமா ஒரு 10 முந்திரி எடுத்து வச்சுருக்கேன், அதை கூட ஆட் பண்ணிக்கலாம். முந்திரி பருப்பு லேசாக செவந்து வர வரைக்கும் வறுத்துக்கலாம். லேசாக செவந்துருச்சு. இது கூட ஒரு 20 திராட்சை எடுத்திருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ரெண்டுமே நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ இதை தனியாக ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போது அதே கடாயில் 1 கப் ரவை எடுத்திருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ரவையை நெய்யிலையே ஒரு 5 நிமிஷத்துக்கு வாசம் வர வரைக்கும் வறுத்தெடுத்துக்கோங்க. ரவை நல்லா வறுப்பட்டால் தான் கேசரி நம்மளுக்கு சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ரவை நல்லா வறுப்பட்டுருச்சு. இதை நம்ம தனியாக ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம். அடுத்ததாக ஒரு கடாயில் 2 கப் தண்ணி ஊற்றிக்கலாம். நீங்கள் எந்த கப்பில் ரவை எடுக்கிறீங்களோ அதே கப்பில் 2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. அப்படின்னா தான் கரெக்டாக இருக்கும். தண்ணி ஊற்றுனதுக்கப்புறமா கேசரி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது கூடவே ஒரு பிஞ்ச் கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். கல்லுப்பு ஆப்ஷனல் தான். கல்லுப்பு சேர்க்குறனால உங்களுக்கு டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம வறுத்து எடுத்து வச்சுருக்க ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக கிளறி விட்டுட்டே ஆட் பண்ணிக்கலாம். மொத்தமாக போட்டுறாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக கிளறி விட்டுட்டே சேருங்க, அப்படின்னா தான் கட்டி விழுகாது. ரவை அந்த தண்ணி எல்லாமே எஞ்சி வர வரைக்கும் நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க, இல்லைன்னா கட்டி விழுந்துடும். தண்ணி நல்லா எஞ்சி வந்துருச்சு. இப்போது இது கூட நம்ம சர்க்கரை ஆட் பண்ணிடலாம். 1 கப் ரவைக்கு 1 கப் சர்க்கரை கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு கம்மியாக வேணும்னா கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சர்க்கரையை சேர்த்துட்டே கிளறி விட்டுட்டே இருங்க, இல்லைன்னா கட்டி விழுகும். சர்க்கரை சேர்த்ததுக்கப்புறமா உங்களுக்கு நல்லா இலகி வரும். அது வரைக்கும் நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. சர்க்கரை நல்லா இலகி வந்துருச்சு. இது கூட நம்ம வறுத்தெடுத்து வச்சுருக்க முந்திரி திராட்சை ஆட் பண்ணிடலாம். இது கூடவே 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் எடுத்திருக்கேன், அதையும் ஆட் பண்ணிடலாம். தேங்காய் எண்ணெய் சேர்க்குறனால உங்களுக்கு டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இதே மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். ஏலக்காய் தூள் சேர்த்து எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டு அது பாத்திரத்தில் ஒட்டாமல் நல்லா சுருண்டு வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். அவ்வளோதான், ரொம்பவே சூப்பராக ரவா கேசரி கல்யாண வீட்டில் பண்ணக்கூடிய அதே டேஸ்ட்டில் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.